validity and its types of validity. So this lesson seems to be little important because so much of 5 marks and 10 marks I have seen in the question paper. So like you have reliability, we are going to see about reliability and numerical value of reliability, methods of establishing reliability and comparison of reliability estimators, and what is validity and what is its type of validity, and what is the difference between this reliability and validity. So these are the topics we are going to cover in this lesson. Next slide, ma'am. Okay, so the instruction is, introduction. 1 minute. So like an introduction, you can see like it's a common scenario that we could have all come across. So why we has to go for reliability or validity? எதனால reliability, validity test பண்ணனும் அப்படினா நம்ம லைஃப்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். லைக் க்ளோத்ஸ், துணி எடுக்கிறதுல இருந்து கார் வாங்குறது, படிக்கிற என்ன படிப்பு செலக்ட் பண்ணணும், அப்புறம் லைக் ஈவன் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றது எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது, ஈவன் தோ வி ஹேவ் அவர் ஓன் டிசிஷன், we like to get advice from the elders or from the already experienced people. We like to get the advice from trustworthy person. So on the trustable person, on the trustable kaga da we are going to do the test that is called reliability. Reliability is the other word is trustable. So an obvious question kuda one irukku, ஏன் reliability and validity சேம் பண்ணனும் ஒரு டெஸ்ட்ல? ஏன் வெறும் reliability மட்டும் பண்ண கூடாது? ஏன்னா reliabilityலயே வந்து பாத்தீங்கன்னா reliable it's a trustful test result என்னும்போது why do you want to go for the validity அப்படினு சில क्वेश्चंस இருக்கு. The reason is reliability என்னன்னா, நீங்க ரிசல்ட் வேணா ட்ரஸ்ட்ஃபுல்லா இருக்கணும், அது இருக்கலாம். ஆனா அந்த டெஸ்ட் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இப்ப இருக்கிற மூவ்மெண்ட்டுக்கு அதே டெஸ்ட் வர்த்தா, அந்த டெஸ்ட்னால நமக்கு ஒரு வேலிடான ரிசல்ட்டோ ஸ்கோரோ கிடைக்குமா அப்படின்றது டவுட். ஏன்னா அந்த ரிலையபிலிட்டி, அந்த ட்ரஸ்ட்ஃபுல், அந்த ரிலையபிலிட்டியான டெஸ்ட் மே கிவன் தி ட்ரஸ்ட்ஃபுல் ரிசல்ட், பட் வெதர் இட் இஸ் ரைட் இன் திஸ் மூவ்மெண்டான்றது வேலிடிட்டி டெஸ்ட்ல தான் தெரிய வரும். அதனாலதான் எப்பவுமே ஒரு டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டியும் பண்ணிருக்கணும், வேலிடிட்டியும் பண்ணிருக்கணும். லைக் இப்போ நம்ம ரிலையபிலிட்டியை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைக் முதல்ல ரிலையபிலிட்டி, வாட் இஸ் ரிலையபிலிட்டி அப்படின்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் நிறைய டெஃபினிஷன் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா reliability of test refers to the consistency of score. அது consistency na ஒரே ஒரு stabilized score that obtained by the individual on the different accretion or with a different set of equivalent items. இது ஒரு விதமான டெஃபினிஷன். ஆனா ஆக்சுவலா சிம்பிளா சொல்லணும்னா என்ன ரிலையபிலிட்டினா, the consistency or accuracy which is trustful, repeatedly getting the same result or nearly same result. ஒரே ரிசல்ட் எத்தனை தடவை அந்த டெஸ்ட் நீ கண்டக்ட் பண்ணாலும் ஒரே ரிசல்ட், இல்லைன்னா ரிசல்ட் அது ஒரே ரிசல்ட்டுக்கு ரிலேட்டடா நியர்பையான ரிசல்ட் கிடைக்கிறது தான் வந்து ரிலையபிலிட்டி, ட்ரஸ்ட்ஃபுல் ரிசல்ட். இன்னொரு சைக்காலஜிஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு, ரிலையபிலிட்டி ஆஃப் டெஸ்ட் கேன் பி டிஃபைன் ஆஸ் தி கோரிலேஷன். அதாவது ரெண்டு விதமான ஒரு டெஸ்ட்டை வந்து ரெண்டு விதமான பீரியட்ஸ்ல பண்றோம், ரெண்டு விதமான டைம்ல பண்ணும்போது கிடைக்கிற அந்த ரெண்டு ஸ்கோரோட கோரிலேஷன்ஸ் பிட்வீன் தி டூ செட் ஆஃப் ஸ்கோர்ஸ், அது ஈக்குவலன்ட் டெஸ்ட், ஒரே டெஸ்ட் தான். ஆனா நீ வேற வேற டைம்லயோ இல்ல வேற வேற இண்டிவிஜுவல்ஸ்ல பண்ணும்போது கிடைக்கிற ரெண்டு ஸ்கோரோட கோரிலேஷன் ஃப்ரம் த சேம் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ அதோட கோரிலேஷனை கூட நம்ம ரிலையபிலிட்டின்னு சொல்லலாம். ரெண்டு ஸ்கோரை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ற அதோட கோரிலேஷனை கூட you can say as just reliability. For example பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹியூமனோட பிஹேவியர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொஃபசர் சர்மா என்ன பண்றாரு, டெய்லி அவரோட கிளாஸ்ல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு எவ்ரிடே. ஸோ அவர் 10 மணிக்கு அவர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்றது வந்து இட்ஸ் ரிலையபிள். இதே ஒரு வண்டி, ஒரு பஸ் வருது, அந்த பஸ் வந்து ஒரு நாளைக்கு 10 மணிக்கு வருது, ஒரு நாளைக்கு 10-15 லைக் 10-15 AM அந்த மாதிரி வரும்போது, அப்ப இங்க வந்து அந்த பஸ், டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து இட்ஸ் அன்ரிலையபிளா இருக்கு. ஸோ இந்த சேம் வே த ரிலையபிள் சைக்காலஜிக்கல் மெஷர் வுட் பி இன்டெலிஜென்ட் டெஸ்ட். இப்போ ஒரு இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பண்றோம், ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம இன்டிவிஜுவல் டெஸ்ட் பண்ணும்போது நீ எத்தனை தடவை அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நீ இன்டிவிஜுவல் டெஸ்ட் பண்ணாலும் யூ வில் ஹேவ் த சேம் ரிசல்ட். அவனோட அறிவுத்திறமை வந்து குறைய போறது இல்லை, அவனோட அவனோட இன்டெலிஜென்ஸ் will be of same. So அது வந்து reliable. So this is how the reliability test goes on. So there is so much of measure இருக்கு. அதாவது நிறைய விதமான types of reliability measures இருக்கு. எப்படி எல்லாம் வந்து reliability பண்ணலாம், எப்படி எல்லாம் trustworthy test பண்ணலாம்ட்டு you have a types of reliability. We'll go to the next slide, man. So இதுல வந்து பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, கோரிலேஷன், ரெண்டு ஸ்கோருக்கு இருக்கிற கோரிலேஷனை கண்டுபிடிச்சு அதுல கூட நம்ம ரிலையபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கோர் இருக்கும்போது அங்க நமக்கு பெருசா கம்பேரிஷன் ஒண்ணும் இல்லை. இதே ரெண்டு ஸ்கோர்னு வரும்போது ஒரு டெஸ்ட ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணும்போது அந்த ஸ்கோரை வந்து ஓகே. சோ இந்த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ரிலையபிலிட்டினா ஒண்ணும் இல்ல, அதாவது நம்ம இப்ப பண்ண போறோம் இல்லையா, ரெண்டு ஸ்கோரோட கோரிலேஷனை கண்டுபிடிக்க போறோம். அதோட ஃபார்முலா இது. எப்படி அந்த கோரிலேஷன் எப்படி நீ பண்ண போற, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு ஸ்கோரோட கோரிலேஷன், that is the correlation coefficient is the number that tells us how strongly two variable, ரெண்டு ஸ்கோரும் எவ்வளவு ரிலேட்டடா இருக்க போகுதுன்னு நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு several way of calculating the correlation coefficient. Most common பாத்தீங்கன்னா Pearson correlation coefficient. இவர் ஒரு சிம்பிள் வச்சிருக்காரு. அந்த correlation coefficient வந்து R ன்னு சொல்லிட்டு அதோட ரேஞ்ச் அவர் எவ்வளவு வச்சிருக்காருன்னா -1 to +1. இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா அது ரிலையபிளான ரிசல்ட். ஒரு ரெண்டு ஸ்கோர் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்கோரை வந்து correlation coefficient கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா -1ல இருந்து +1க்குள்ள இருந்துச்சுன்னா அப்ப அது ரிலையபிளான டெஸ்ட்னு அர்த்தம். இதை கண்டுபிடிச்சவர் வந்து Pearson correlation coefficient, அவருதான் அதுக்கு நேம் வைக்கிறாரு. சோ இதே சப்போஸ் உங்க கோரிலேஷன் பாத்தீங்கன்னா 0.00 இருந்துச்சுன்னா அப்போ அந்த ரெண்டு வேரியபிளுமே நாட் ரிலேட்டட்னு அர்த்தம். The closer to the relationship is if it is 1.00. ஏன்னா அங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க -1ல இருந்து +1க்குள்ள இருக்கணும். அப்போ அந்த 1.00 இருந்துச்சுன்னா அப்போ அதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 1.00வே பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் சைனும் இருக்கு. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிசல்ட்ஸை சொல்லும். அது என்னன்னா இப்போ வந்து பாசிட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போ பாசிட்டிவ் சைன் +1 பாசிட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்கோர் வந்து ஹையர் இன் ஒன் வேரியபிள் இஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஹை ஸ்கோர் ஆன் செகண்ட் வேரியபிள், ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ஹை ஸ்கோர்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதே நெகட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஸ்கோர் ஹையா இருக்கும்போது வேரியபிள்ல இன்னொரு வேரியபிள்ல பாத்தீங்கன்னா அதோட ஸ்கோர் லோவா இருக்கும். சோ அதனால யூ வில் கெட் தி நெகட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப், அதாவது -1ல கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். சோ டு அசஸ் தி ரிலையபிலிட்டி ஆஃப் ஒரு ரெண்டு ஸ்கோரோட ரிலையபிலிட்டியை மெஷர் பண்ணணும்னா we at least need two scores on the measure from many, எவ்வளவு இண்டிவிஜுவல்ஸ் வேணா இருக்கட்டும், ஆனா நமக்கு அதுல ஒரு ரெண்டு ஸ்கோர் ஆச்சு மினிமம் இருந்தாதான் நம்மளால correlation coefficient கண்டுபிடிக்க முடியும். If the measure is reliable, score should be similar, then you have a positive relationship nearly +1.00 for the two different administration. இந்த +1.1.00 இருந்தாலே அப்போ அங்க நல்ல ரிலையபிளான டெஸ்ட், நல்ல ரிலையபிலிட்டி வந்து நல்லா இருக்கு, இட் இஸ் இன் ஹை லெவல்னு அர்த்தம். ஸோ அவ்வளவுதான். ரிலையபிலிட்டியை வந்து எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு ஸ்கோர் இருந்தா நமக்கு ரிலையபிலிட்டி முடிஞ்சிடும். அதான் இதே ஒரு 2-3 ஸ்கோரா இருக்கும்போது யூ ஹேவ் ஃபைண்ட் இட்ஸ் கோரிலேஷன். ஸோ அந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் பத்தி சொல்றது தான் நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ரிலையபிலிட்டி. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் மேம். ஸோ இப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி, இப்போ என்னென்ன டைப்ஸ்ல நம்ம வந்து ரிலையபிளான டெஸ்ட் என்னென்ன டைப்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். நம்பர் 1 டெஸ்ட் அண்ட் ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி. ஐ திங்க் வெறும் ஸ்டோரிஸ் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா இது நிறைய நீங்க படிச்சு, ஆனா இது வந்து லைக் ரிட்டர்னுக்கு எக்ஸாமுக்கு நீங்க எழுதும் போது அப்படியே எழுதுனா போதும். அதோட டெஃபினிஷன்ஸ், அதோட எக்ஸாம்பிள், அதோட லிமிடேஷன், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நான் அப்படியே தமிழ்ல அப்படி சொல்லிடுறேன், ஏன்னா பார்க்க அப்படியே ஸ்டோரி இது மாதிரி ஆயிரும், ரொம்ப ராவா போயிடும். ஸோ டெஸ்ட் ரீடெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு தடவை ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம், அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம், ரீடெஸ்ட். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளுக்குள்ள அந்த ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு நீங்க சேமா 2 வாட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்றீங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்த ஸ்கோரையும் செகண்ட் டைம் அவங்க எடுத்த ஸ்கோரையும் நீங்க என்ன பண்ணணும்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்க அதோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கும் போது மினிமம் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி அட்லீஸ்ட் 0.80 இருக்கு அப்படின்னா அப்போ அது நல்ல ரிலையபிளான டெஸ்ட்னு அர்த்தம். ஆனா என்ன இதுல ப்ராப்ளம்னா நமக்கு அந்த டெஸ்ட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்டெபிலிட்டியில ரிலையபிலிட்டியில இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா அது நீங்க எப்ப, நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இன்டெலிஜென்ட் ஒருத்தங்க இன்டெலிஜென்டா இருந்தா அவங்க எப்பவுமே இன்டெலிஜென்டா தான் இருப்பாங்க. நீங்க எத்தனை தடவை வேணாலும் டெஸ்ட் வைங்க, எந்த கேப்ல வச்சாலும் they will be having the scores will be the same or more or less ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா இதே மூடு இந்த டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி டெஸ்ட்ல போய் நீங்க ஒரு கரண்ட் மோட் ஸ்டேட் அந்த டைப் ஆஃப் கொஸ்டினரி பேட்டர்ன்ல டெஸ்ட் வச்சீங்கன்னா
கண்டிப்பா இது வந்து இட்ஸ் நாட் அப்ராப்ரியேட், இட்ஸ் நாட் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கிற மூடு நான் 15 நாளைக்கு அப்புறம் எனக்கு திருப்பி அதே ஒரு மூடு ஸ்டேட்டோட எனக்கு மூட் டெஸ்ட் ஸ்டேட்டோட என்னோட வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஏதாவது கொஸ்டினரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா யூ வில் ஹேவ் so much of variable. அப்போ இந்த டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலேபிலிட்டி எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ மூடுக்கு இது செட் ஆகுது. பட் இன்டெலிஜென்ட் அப்படின்னும் போது யூ வில் பி ஹேவிங் ஹை லெவல் ஆஃப் ரிலேபிலிட்டி. ஆனா இதுக்கும் பாருங்க இவ்வளவு இதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இதுக்கு நிறைய தப்பான ரிலேபிலிட்டி ஐ மீன் ரிலேபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். என்னென்ன அப்படின்னா மெமரி எஃபெக்ட். மெமரினா என்னன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க டெஸ்ட் பண்றீங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு, திருப்பியும் அதே டெஸ்ட் இன்னொரு நாளும் பண்றீங்க. என்ன ஆகும்னா மெமரியில ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மேஸ் ரேட் அண்ட் மேஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஒரு தடவை அந்த மேஸ்ல வந்து நம்ம நம்ம வந்து எலிய வந்து ஓடும் போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தப்பு தப்பா ஓடினா கூட அடிக்கடி நீங்க அந்த மேஸ்ல விட விட அது வந்து என்ன பண்ணும், அது அந்த வழியை வந்து கண்டுபிடிச்சு மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி ஒரு 10th டே 11th டே 12th டே விடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மேஸை வந்து அது சீக்கிரமாவே கடந்து போயிடும் எந்த ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் இல்லாம. ஸோ அது மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, திருப்பியும் அதே டெஸ்ட் வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது அவன் ஈஸியா ஃபெமிலரைஸ் ஆயிடுறான் அந்த டெஸ்ட்டுக்கு. இப்போ அவனோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா அவனுக்கு ஈஸியா வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெஸ்பான்ஸ் அவன் ஈஸியா அப்படி இமிட்டேட் பண்ணிடுவான். ஸோ அந்த டெஸ்ட்னால அவனோட ரெஸ்பான்ஸ் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், the subject give response from the memory than the test. ஸோ டெஸ்ட்னால அவனுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது, ஸ்கோர் கிடைச்சிருக்காது. பட் பிகாஸ் ஆஃப் தி மெமரி அவன் ஆல்ரெடி மெமரியில அவன் ஸ்டோர் பண்ணதுனால ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ரிலேபிலிட்டி அங்க கிரியேட் ஆகுது. இதனால மெமரி எஃபெக்ட். அதனால இங்க வந்து என்ன ஆகும்னா இந்த டெஸ்ட் ரீடெஸ்ட்ல வந்து மெமரி எஃபெக்ட் ஆகும். அதனால ரிலேபிலிட்டி நம்ம அவ்வளவா ஒரிஜினல் இது நம்மள ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கும். இன்னொரு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ். எப்படின்னா நம்பர் ஆஃப் பிராக்டிஸ் அதே தான் அந்த ரேட் அண்ட் மேஸ்ல இருக்கிற மாதிரி தான். நீ பிராக்டிஸ் என்ன ஆகும்னா உன்னோட கிளாசிக் உன்னோட ஐக்யூல வந்து அது பதிஞ்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீ திருப்பி உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் பிராக்டிஸ் ஆனதுனால. ஸோ மோஸ்ட்லி உன்னோட ரெஸ்பான்ஸ் இங்க என்னன்னா டியூ டு தி பிராக்டிஸ்னாலே ஒழிய நாட் பை தி டெஸ்ட். அதனாலயும் உனக்கு இங்க ஆர்டிஃபிஷியல் ரிலேபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் வரலாம். அடுத்தது ஆப்சன்ஸ். இப்போ 15 நாளைக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், திருப்பி 15 நாளைக்கு அப்புறம் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 15 நாளைக்கு முன்னாடி நீ வச்ச அந்த டெஸ்ட்ல வச்ச அந்த ஒரு let me say like 20 people வச்சு டெஸ்ட் வச்சீங்கன்னா you can't confirm after even 15 டேஸ்க்கு அப்புறமும் அதே 20 பேர் வந்து எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இல்னஸ்னாலயோ டிஸ்இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா டெத் மைக்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் மெஜர் எனி ரீசனால அவங்க வந்து அந்த 20 பேரும் அதே சாம்பிள் பீப்புள உங்களால திருப்பி ரீடெஸ்ட்ல வைக்க போயிடலாம். அதனாலேயே உங்களோட ஸ்கோர் வந்து ரிலையபிளா இல்லாம போயிடலாம், ஆர்டிஃபிஷியலா வரலாம். So these are the limitations for the test and retest reliability. Next slide, ma'am. Okay, so next reliability la first number test retest பார்த்துட்டோம். அடுத்த டைப் பாத்தீங்கன்னா parallel form of reliability. இது parallelக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. என்னன்னா ஒன்னு alternative form of reliability, the equivalent form of reliability, இல்லனா comparable form of reliability, நிறைய நேம்ஸ் இருக்கு. இந்த reliability இந்த parallel formல பாத்தீங்கன்னா நம்ம personsோட அந்த coefficient correlation coefficient ஓட formula யூஸ் பண்ணி இந்த இடத்துல இங்க வந்து அவங்க reliability ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா லைக் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ அவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்ண போறாங்க எம்ப்ளாயி. அப்படி ரெக்ரூட் பண்ணும்போது அவங்க ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆஃப் NPTI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதோட விடாம இன்னும் கொஞ்சம் மோர் கான்ஃபிடென்ட், இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிஃபைடான எம்ப்ளாயர்ஸ நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்ரூட்டர்ஸ் என்ன பண்றாங்க, இன்னொரு செகண்ட் செட் ஆஃப் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் ஆஃப் கொஸ்டினரி வச்சு செகண்ட் டைம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 டெஸ்ட் வச்சுட்டு இந்த 2 டெஸ்டோட மார்க்கையும் அவங்க வந்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சு அந்த 2 மார்க்கோட கோரிலேஷன் பண்ணி இதுல யாரை செலக்ட் பண்ணலாம், எந்த கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ணலாம், எது அவங்க கிரைட்டீரியாக்குள்ள எந்த கேண்டிடேட் வராங்கன்றத அவங்க இந்த 2 டெஸ்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறது இது வந்து ஆக்சுவலா ஐ திங்க் ஐடி கம்பெனி பீப்புள்ஸ் இருக்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். they used to keep all those tests to recruit the people. இப்போ இதுலயும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா டைம் கன்சூமிங். ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வைக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய அதுக்கு பேட்டர்னை ரெடி பண்றதுக்கு கொஸ்டின் ரெடி பண்றதுக்கு டைமிங் அலாட்மெண்ட் அதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப திருப்பியும் நீ இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிஃபைடான கேண்டிடேட்டை நீ வந்து எடுக்கணுன்றதுக்காக இன்னொரு டெஸ்ட் ஆஃப் ஃபார்மேட் நீ செலக்ட் பண்ணும்போது யூ ஹாவ் டைம் கன்சூமிங். அங்க அடுத்தது நிறைய எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். இன்னொன்னு அப்படின்னா
அதே சேம் செட் ஆஃப் பாப்புலேஷன் பீப்புள் ரெண்டாவது வாட்டி எக்ஸாம் எழுதும்போது சில டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களே வந்து திருப்பி செகண்ட் டெஸ்ட் இப்ப நான் இன்னொரு தடவை உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன், அதுலயும் நீங்க மார்க் எடுத்தாதான் உங்களை நான் வந்து ரெக்ரூட் பண்ண போகும்போது நம்மளால சொல்ல முடியாது எவ்வளவு பேரு அதே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ண பாப்புலேஷன் வந்து செகண்ட் டெஸ்ட் வர போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நமக்கு வந்து இதுவும் ஒரு விதமான இந்த பேரலல் ஃபார்ம் ரிலேபிலிட்டியில நமக்கு லிமிட்டட் ஆயிடுச்சு, லிமிடேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலேபிலிட்டி. இது தேர்ட் டைப் ஆஃப் ரிலேபிலிட்டி. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்றாரு இந்த இன்டர்னல் கன்சிஸ்டன்சியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, ரிலேபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா the correlation is calculated between the scores of all items. அது நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணிட்டு is another way of calculating பாத்தீங்கன்னா checking the correlation of each item. அதாவது too much of items, நிறைய ஐட்டம்ஸ் அவர் ஃபார்ம் பண்ணி அதோட ஸ்கோர் அவர் ஃபைண்ட் பண்றாரு. ஃபைண்ட் பண்ணிட்டு ரெண்டு விதமா இஸ் மேக்கிங் இஸ் கோரிலேஷன். ஒன்னு இஸ் கோரிலேஷன் இஸ் கால்குலேட்டட் பிட்வீன் தி ஸ்கோருக்கு நடுவுலயே கோரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது. இன்னொன்னு ஹிஸ் கோரிலேஷன் பிட்வீன் ஈச் ஒவ்வொரு ஐட்டத்தோட ஸ்கோரையும் டோட்டல் ஸ்கோரோட கோரிலேட் பண்றது. ஸோ ரெண்டு விதம். ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒன்னு வெறும் ஒவ்வொரு ஸ்கோர் எல்லாத்தோட ஐட்டத்தையும் மொத்தமா ஸ்கோரை கோரிலேட் பண்றது. இன்னொன்னு ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் தனியா ஸ்கோர் போட்டு அதை டோட்டல் ஸ்கோரோட கோரிலேஷன் பண்றது. ஸோ இவரு ரெண்டு விதமா பண்றாரு. இதுதான் இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலேபிலிட்டில செய்யறது. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்கோர் என்ன ஆகுதுன்னா த ஐட்டம் இஸ் நாட் ஃபவுண்ட். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஐட்டத்துக்கு கம்மியா வேல்யூ இருக்கோ, எந்த ஐட்டத்துக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸ் இருக்கோ, அப்போ அதை என்ன பண்றாங்க நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணிட்டு அப்போ அந்த இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலேபிலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ்க்கு ஸ்கோர் போட்டாங்க. அதுல எந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் கோரிலேஷன் பண்ணும்போது டோட்டல் ஸ்கோரோட எந்த ஐட்டம் ரொம்ப கம்மியான ஸ்கோரை பீட் பண்ணுதோ அதை எலிமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எலிமினேட் பண்றதுக்கு இந்த இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலேபிலிட்டி வந்து டைப் வந்து யூஸ் ஆகுது. ஆனா இதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்னன்னா when the test வந்து ரொம்ப ஷார்ட்டா பண்ணணும். ஆனா எதுல ஷார்ட்டா இருக்கும், ஆனா என்னன்னா நிறைய ஐட்டத்தோட பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸோட டெஸ்ட் பண்ணும்போது உனக்கு அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு ஒன் வே ஆஃப் சைட் எஃபெக்ட் ஆஃப் திஸ் இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலேபிலிட்டி. நெக்ஸ்ட் மேம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர் ரேட்டர் ரிலேபிலிட்டி. இது ஃபோர்த் டைப் ஆஃப் ரிலேபிலிட்டி. இங்க பாத்தீங்கன்னா லைக் இது ரொம்ப சிம்பிள். அதாவது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்மளோட கிளாஸ்ல எல்லாருமே ஃபேஸ் இல்லையா. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் அவர் பிஜி யூஜி அண்ட் வி ஹேவ் கம் டு தி பிஜி. ஸோ எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்றோம். எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளை அப்சர்வ் பண்றதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் இன்டர்னல் எக்ஸாமினர், இன்னொருத்தவங்க எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸ் செக் பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா மார்க் போடுவாங்க. அது வைவாவா இருக்கலாம், ப்ராக்டிக்கலா இருக்கலாம். அப்புறம் அந்த ரெண்டு மார்க்கையும் நமக்கு எவாலுவேட் பண்ணி டோட்டல் பண்ணி நமக்கு வந்து நம்மளோட மார்க்ஸ் போடுவாங்க. அதுதான் இங்க இன்டர் ரேட்டர்ஸ். தேர் ரேட்டிங் அஸ். அதுதான் லைக் எப்படின்னா இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா, ஆனா என்னன்னா இதுல கொஞ்சம் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு குரூப் ஒருத்தரை கூப்பிடுறோம், ஒரு ரேட்டரை கூப்பிடுறோம், ரேட் பண்ண சொல்றோம். இந்த கிளாஸ்ல நீங்க ரேட் பண்ணுங்க, இந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்களை வச்சு நீங்க வந்து உங்களோட அப்சர்வேஷன் சொல்லுங்க போது ஒரு ரேட்டர் என்ன சொல்றாருன்னா அது ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, இந்த கிளாஸ் பயங்கர கத்திக்கிட்டே இருக்கு, ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்றாங்க. அது இன்னொரு ரேட்டர் அவர் என்ன ரேட் பண்றாருன்னா அவங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் அக்ரெசிவா இல்ல, ஜஸ்ட் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஸோ எவ்வளவு பெர்செப்ஷன் அவங்களோட பெர்செப்ஷன்ஸ் மாறுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அங்க வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு பேரோடது கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாம இருக்கனால இட்ஸ் வெரி அன்ரிலேபிள். இன்டர் ரேட்டர் ரிலேபிலிட்டி வந்து நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப நம்மளும் அதேதான். இன்டர்னல்ஸ் நம்ம எக்ஸாமினர் நம்ம கூடயே இருந்து நம்ம கூடயே சொல்லி கொடுத்தவங்க அவங்க ஒரு மாதிரி மார்க் போடுவாங்க. இதே வெளியே இருந்து நம்மள எக்ஸாமினரா வர எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் அவங்க அந்த டைம்ல நம்ம பாக்குற நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த ஸ்பாயிண்ட்ல அவங்க ஒரு மார்க் போடுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும் மார்க்ல. லைக் வைஸ் ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லிமிடேஷன். ஸோ இன்டர் ரேட்டர் ரிலேபிலிட்டியும் வந்து பெருசா ரொம்ப பெரிய ரிலேபிளான ரிசல்ட் கொடுக்காது. சரிங்களா. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல என்ன லிமிடேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரேட்டருங்களோட மூட பொறுத்தது. ஒருவேளை இப்ப நம்ம எக்ஸ்டர்னல் ரேட்டர் வராங்க, அந்த நேரத்துல யாராச்சும் ஒரு லைக் வீட்டுல ஏதோ சம் பர்சனல் இஷ்யூஸ் அத டென்ஷனோட வருவாங்க. அப்புறம் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் வருவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரிட்டிஸ் இதெல்லாம் கூட இருக்கு. நம்மளோட மார்க் அங்க பாதிக்கப்படுறது அந்த அவங்க போடுற மார்க்ல. ஈவன் டைம், சரௌண்டிங்ஸ், வெதர்ஸ் விச் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் அவர் raters in making the in putting the scores. So இது ஒரு way of limitation in inter-rater reliability. அடுத்தது பாத்தீங்கன்னா split of reliability. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா நீங்க எவ்வளவு வேணா ஐட்டம் எடுங்க,
ஐட்டத்தை வச்சு ஸ்கோர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆனா அந்த ஐட்டத்தை 2ஆ டிவைட் பண்ணிக்க சொல்றாங்க, ஸ்பிளிட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா ஐட்டம்ஸ் நிறைய இருந்தா நம்ம ஆல்ரெடி சொன்ன ஐட்டம்ஸ் நிறைய இருக்க நம்ம அக்யூரசியான ஸ்கோர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு வேணா ஐட்டம் எடுத்துட்டு நான் அந்த ஐட்டத்தை 2ஆ டிவைட் பண்ணுவேன், ஸ்பிளிட் ஆஃப் ரிலேபிலிட்டி, அவ்வளவுதான். இப்போ வந்து நான் ஒரு 6 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த 6 கொஸ்டினா நான் 2 ஆஃபா டிவைட் பண்ண போறேன். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஆஃப்லயும் 3 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி பண்ண போறேன். அது என்னோட இஷ்டம். நான் எப்படி வேணா அந்த 6 கொஸ்டினும் மேல இருக்கிற 3 கூட போட்டுக்கலாம், இல்ல கீழே இருக்கிற 3 எடுத்து நான் வந்து லைக் செகண்ட் ஹாஃபா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒரு ஆஃப்லயும், ஆட் நம்பர்ஸ்ல இருக்கிறதுலயும் ஒரு ஆஃப்லயும் கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரேண்டமா we can decide of our own. ஆனா இதுதான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேட்டர்னை நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கோர் கண்டுபிடிச்சு அந்த ஸ்கோரை கோரிலேஷன் பண்றதுதான் வந்து ஸ்பிளிட் ஆஃப் ரிலையபிலிட்டி. இதுக்கு வேணா எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா லைக் இப்போ ஒரு இங்க ஆல்ரெடி நான் சொன்னதுதான், இப்போ நம்ம ஒரு கிராட்டிடியூட் ஒரு அசஸ் பண்ண போறோம், கிராட்டிடியூட் அதுக்கு ஒரு 6 ஐட்டம் வந்து யூஸ் பண்ணிடுறோம்னா அந்த 6 ஐட்டத்தை 3 பிரிச்சு அந்த 3த்துக்கும் ஸ்கோரை கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம கோரிலேட் பண்ண போறோம். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பாரிசன் ஆஃப் அவங்க ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பா இருக்கு. ரிலையபிலிட்டி எஸ்டிமேட்டர். ஸோ கம்பாரிசன் ஆஃப் ரிலையபிலிட்டி எஸ்டிமேட்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ரிலையபிலிட்டியில எது நல்லது, எது கெட்டது, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பாரிசன், அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்டர் ரேட்டர் வந்து பெஸ்டா மாதிரி தெரியும், ஆனா அது அப்சர்வேஷன் பண்ற அந்த ரேட்டரை பொறுத்து இருக்கு, அவங்களோட மூட பொறுத்து இருக்கு. ஸோ அது ஒரு லிமிட் ஆயிடுச்சு ஒண்ணு. ரெண்டாவது, 2 ஃபார்ம் ஆஃப் ஆல்டர்னேட் மெஷர்ஸ் ஆஃப் சேம் திங். ஒரு 2 விஷயத்த ஆல்டர்னேட் மெஷர் பண்ணும் போது அந்த சேம் 2 ஃபார்ம் அது 2த்தோட ஸ்கோரும் பண்றதுக்கு இந்த பேரலல் ஃபார்ம் எஸ்டிமேட்டர் வந்து பெஸ்டா சூட் ஆகும். இன்னொன்னு வந்து இன்டர்னல் கன்சிஸ்டன்சி மெஷர் ஆல்சோ வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா அது என்ன ஆகும்னா லைக் பாத்தீங்கன்னா அதுல இந்த கான்பர்க் ஆல்பா இருக்காரு இல்லையா, அவரு யூஸ் பண்ண அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால இன்டர்னல் கன்சிஸ்டன்சி மெஷர்ல வந்து நல்ல ரிலையபிளான ரிசல்ட் தர முடியும். ஆனா எல்லாத்தோடையும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ரீடெஸ்டும் இன்டர் ரேட்டர் ரிலையபிலிட்டியும் லோவா இருக்கும் அதோட எஸ்டிமேட் when compared to the parallel form and internal consistency. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, நமக்கு parallel form ரிலையபிலிட்டியும் இன்டர்னல் கன்சிஸ்டன்சி ரிலையபிலிட்டியும் தான் ஓரளவுக்கு நமக்கு ஒரிஜினலான ரிலையபிளான ரிசல்ட் கொடுக்கும் when compared to your test retest and inter rater reliability. So இதோட ரிலையபிலிட்டி முடிஞ்சிருச்சு. we'll go to next now. இப்போ validity. So reliabilityன்றது trustworth. ஆனா அந்த ரிலையபிலிட்டியான ட்ரஸ்ட்வர்த் இப்போ இருக்கிற பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு அது வேல்யூவான்றதுக்கு இந்த வேலிடிட்டி டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸோ வேலிடிட்டி இஸ் த எக்ஸ்டென்ட் டு விச் த டெஸ்ட் மெஷர் வாட் இட்ஸ் சப்போஸ் டு மெஷர். அப்படி என்ன அர்த்தம், அதாவது இப்போ நீ ஒரு தெர்மாமீட்டர் எடுக்கிறீங்க, அந்த தெர்மாமீட்டர் என்ன பண்ணும், நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும். ஆனா அதை வச்சு நம்ம பிபி அப்பரட்டஸ் யுவர் பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியுமா? லைக் வைஸ் என்ன பண்றீங்களோ அதை தான் மெஷர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வேலிடிட்டி. இது சிமிலர் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த வேலிடிட்டி இஸ் நத்திங் பட் ட்ரூத் அண்ட் அக்யூரேட் representation of information. So for example like measure of இப்போ ஒரு measure of burnout வந்து பண்றீங்கன்னா அப்ப நீங்க கண்டிப்பா அந்த measuring the phenomena of burnout மட்டும் தான் அங்க இருக்கணும், வேற எதையும் நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியாது. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சோ இப்போ டைப்ஸ் ஆஃப் வேலிடிட்டி, எப்படி நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி பார்த்தோமோ அது மாதிரி இது டைப்ஸ் ஆஃப் வேலிடிட்டி. இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் வேலிடிட்டி. கண்டென்ட் வேலிடிட்டிலாம் ஒண்ணும் இல்லப்பா. லைக் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெல் பி கான்டெஸ்ட் அப்படின்னு, அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம ஸ்கூல்ல பண்றாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் எது ஸ்பெல்லிங் பண்ண சொல்லுவாங்க, ஒரு வேர்டை சொல்லிட்டு அதோட அந்த வேர்டை வந்து ஸ்பெல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெல் பண்ணும்போது அவங்க அதை வச்சு they'll put a score. அதுல யாருக்கு அதிக ஸ்கோர் வருதோ they'll decide. அதுதான் அந்த ஸ்பெல் பி கான்டெஸ்ட் பண்ணும்போது கண்டென்ட் பண்ணும்போது கூட கண்டென்ட் பண்ணும்போது கூட டைரக்டா போய் நீங்க பாட்டுக்கு ஒரு 10 வேர்டை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே போய் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின் போது நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அந்த கொஸ்டினை கொண்டு போயிட்டு முதல்ல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் பீப்புள் கிட்ட கொடுத்து இது இந்த 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற வேக்கபுலரிஸா, அவங்களுக்கு இந்த கொஸ்டின் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாமான்னு முதல்ல யூ ஹாவ் டு கன்சல்ட் வித் தம். அப்புறமா அங்க வந்து சில அடிஷன், சில டெலிஷன், சில டெலிட் எல்லாம் பண்ணிட்டு அப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று ஃபார்மேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஸ்பெல் பி கான்டெஸ்ட்கே நம்ம வந்து அந்த வொக்காபுலரி இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ற இந்த மாதிரி பேட்டர்ன் பண்றது தான் வந்து கண்டென்ட் வேலிடிட்டி. அப்பதான் ஒரு வேல்யூவான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 3வது படிக்கிற பொண்ணுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் கேட்டா அதால ஸ்பெல்லிங் பண்ண முடியுமோன்றது முதல்ல அதை வேல்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு
ஃபார்மேட்ல அந்த மாதிரி ஒரு வேக்கபிலிட்டி செலக்ட் பண்ணுது. அதுதான் கண்டென்ட் வேலிடிட்டி. அப்பதான் யூ ஹாவ் அ வேல்யூபிள் ரிசல்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேலிடிட்டி. இது வந்து ஆக்சுவலா வேஸ்ட் பாத. ஃபேஸ்னா மூஞ்ச பார்த்து நம்மளே வேல்யூவேட் பண்றது. பட் இட்ஸ் நாட் குட். இது வந்து ஆக்சுவலா வந்து எப்படின்னா டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்ன்ற மாதிரி. ஃபேஸ பார்த்து யூ கேன் நாட் டிசைட் the mood or the intelligent or the attitude or whatever it is. So அதனால இது மோஸ்ட்லி வந்து இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு கன்க்ளூட் ஆர் மெஷர் தி வேலிட். இது வந்து பெரிய பெரிய டிராபேக். அதாவது ஒரு பர்சனாலிட்டி. இப்போ ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம புக்ல எல்லாம் நம்ம லைக் நம்ம பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போகும்போது நம்ம புக்கு அந்த லைக் மந்த்லி புக்ஸ் மேக்சின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்க நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. நம்மளோட சும்மா ஃபன்னியான கொஸ்டின்ஸ், நம்மளோட பர்சனாலிட்டியை எவாலுவேட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது பார்க்க வரதுக்கு ரீசனபிளா இருந்தாலும் அதுக்கு மீனிங்ஃபுல்லே இருக்காது. ஸோ ஒரு ஃபன் ரீடிங்காக என்ன பண்ணுவோம்னா நம்மளை பத்தி நம்மளே விளையாட்டு போல ஸ்கோர் போடுவோம். பட் அது வந்து இட் மேபி இட் கான்ட் டேக் இட் அஸ் அ வேலிட் ரிலையபிலிட்டி. ஸோ அதுதான் அது வந்து லைக் அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம். சும்மா பேருக்கு குத்து மதிப்பா ஒரு கொஸ்டினை போட்டு ஒரு ஃபன்னுக்காக ஒரு ஒரு மேக்ஸின்ல போற கொஸ்டின்ஸ் மாதிரி இந்த ஃபேஸ் வேலிடிட்டி இது வந்து இட்ஸ் நாட் ரிலையபிள் ஆனது. இட்ஸ் வேல்யூஸ் கேனாட் பி வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரைட்டீரியன் வேலிடிட்டி. அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்குமே கிரைட்டீரியா இருக்கும். கிரைட்டீரியானா மார்க்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ நீட் வந்துருச்சு. இப்போ நம்ம நீட்டுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அவங்களுக்கு இந்த ரேங்க் எடுத்த கிரைட்டீரியா, இந்த மார்க்ஸ் எடுத்தவங்க தான் எம்பிபிஎஸ் போக முடியும், லைக் ப்ரொஃபஷனலா போக முடியும். ஸோ தே ஹாவ் ஒன் கிரைட்டீரியா. அது மாதிரி அந்த கிரைட்டீரியாக்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள அந்த கிரைட்டீரியாக்குள்ள வர எந்த விஷயமும் அசஸ் பண்ணும் போது வரதும் கிரைட்டீரியன் வேலிடிட்டி. அந்த கிரைட்டீரியாக்குள்ள அடங்குச்சுனாலே ஒரு விஷயம், ஒரு ஸ்கோரோ, ஒரு வேல்யூவோ, ஒரு மெஷர்னா அப்போ அது கிரைட்டீரியன் வேலிடிட்டின்னு அர்த்தம். அது ரெண்டு விஷயம். ஒன்னு ஃபியூச்சர் பிஹேவியரை அதுல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதாவது அந்த வே ஆஃப் வேலிடிட்டி டெஸ்ட்ல. இன்னொன்று வந்து யூ கேன் ஈவன் மெஷர் தி ப்ரெசன்ட் பிஹேவியர் பேட்டர்ன். ஸோ ரெண்டு செய்யலாம். இந்த கிரைட்டீரியா வேலிடிட்டி டெஸ்ட்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு ஃபியூச்சர் பிஹேவியர் பேட்டர்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு இப்போ ப்ரெசன்ட்ல மெஷர் தி ப்ரெசன்ட் பிஹேவியர் கூட மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லைக் இப்போ வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. டெஸ்ட் நடக்குது. நம்ம ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளோட வைக்கிறோம் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஸ்ட் அப்படின்னா அந்த நம்ம வந்து அந்த எம்ப்ளாயி கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினரி பேட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா வில் ஹேவ் லைக் அந்த பேட்டர்னை வச்சு வில் பி மேக்கிங் இட் ஒரு குரூப் ஆஃப் ஸ்கோர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த குரூப் ஆஃப் ஸ்கோர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அந்த வச்சு இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெஸ்ட்ல வந்து ஹவு ஃபார் தி எம்ப்ளாயிஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் we are going to find the result. அந்த ஒரு வேலிடிட்டியான ரிசல்ட் we are going to find out. இது வந்து இந்த கிரைட்டீரியா வேலிடிட்டில ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஆக்சுவலா இதுல இன்னும் ரெண்டு டைப் இருக்கு, அந்த சப் டைப் இருக்கு கிரைட்டீரியன் வேலிடிட்டில. ஒன்னு பாத்தீங்கன்னா கன்கரண்ட் வேலிடிட்டி, இன்னொரு வந்து ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டி. ஆக்சுவலி இந்த பேர்லயே உங்களுக்கு புரியும். கரண்ட் டைம்ல நடக்கிற ரிசல்ட், கரண்ட் டைம்ல கிடைக்கிற ரிப்போர்ட் ஆர் ஸ்கோர் ஆர் மெஷர், அது கன்கரண்ட் வேலிடிட்டி. ப்ரெடிக்ட் வேலிடிட்டினா நீ ப்ரெடிக்ட் பண்ண போற ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண போற பிஹேவியரோ whatever the future predict பண்றதுக்கு தான் வந்து predict validity. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு லைக் இப்போ இந்த predict பாத்தீங்கன்னா you have clerical ability test அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு கிளர்க் போஸ்ட்டுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது எதுக்குன்னா அந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இந்த கிரைட்டீரியா மார்க், இந்த கிரைட்டீரியால அந்த ஸ்கோர் பண்றவங்களுக்கு அந்த கிளர்க் போஸ்ட் தரணும்னு சொல்லிட்டு they have one criteria. அதுக்கு they are conducting one clerical ability test னு வச்சு அந்த ஒரு தேவையான அந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு தகுதியானவங்களை செலக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஈவன் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற. ஃபியூச்சர் என்ன, ஏன்னா அவங்க ஃபியூச்சர்ல அவங்க கம்பெனியோட வெல்ஃபேருக்காக அவங்க ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்டை அவங்க செலக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் ப்ரெடிக்ட் வேலிடிட்டி. இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லா ஸ்கூல்ல சேர்றது நீட் மாதிரி தான். நீட்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதுறோம், நீட்ல நம்ம என்னதான் +2 பரீட்சை எழுதி மார்க் வாங்கியிருந்தாலும் நீட்னு ஒன்று வச்சு ப்ரொஃபஷனல்ல அங்க ஒரு ஒரு கிரைட்டீரியா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அங்க ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல அங்க அவங்க செலக்ட் பண்றாங்க. என்ன அர்த்தம்னா இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் they will do good in their professional. அந்த டாக்டரோட அந்த ஸ்கூல்ல வந்து they'll be doing better when compared to the people who's having the lower mark. ஸோ அவங்க ஒரு கிரைட்டீரியா எக்ஸாம் வச்சு அங்க ஒரு பெஸ்ட் கேண்டிடேட் செலக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்டிங் வேலிடிட்டினா ஃபியூச்சர்ல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் டாக்டர், ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனலிஸ்ட ஒரு எக்ஸாம்ல இவாலுவேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதான் ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டி. நெக்ஸ்ட் மேம்.
ஸோ நெக்ஸ்ட் இது ஃபோர்த் டைப் ஆஃப் வேலிடிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டினா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது எப்படின்னா பேப்பர் அண்ட் பென்சில் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நீங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அந்த கொஸ்டினை படிச்சு அவங்கள வந்து எழுத வைக்கணும். அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இமோஷனலா இருக்கும். ஸோ தட் அவங்களே அறியாம அவங்களோட இமோஷன்ஸ் வந்து அவங்களோட ரிட்டர்ன்ல இருக்கு. ஏன்னா சில பேருக்கு எல்லாமே சொல்ல முடியாது. அப்படின்னும் போது இந்த ரிட்டர்ன்ல அந்த கொஸ்டின்ல அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி அதை எழுதுறாங்களோ எக்ஸ்பிளைன் அதை வச்சு அவங்களோட இமோஷன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரீடிங் தி இமோஷன் by giving the group of set of people with the paper and pencil test. இது one way of constructing and finding out the validity. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அதே தான் ப்ரீவியஸாக சொன்னதுதான் கிளர்க் எபிலிட்டி டெஸ்ட். எதுக்கு வைக்கிறோம்? ஒரு நல்ல கிளர்க் போஸ்ட்டுக்கு தேவையான இண்டிவிஜுவலை ரெக்ரூட் பண்றதுக்கு ஒரு கிளரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த பேப்பர் பென்சில் டெஸ்ட் அதே மாதிரி அவங்களோட இமோஷனல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக அவங்களுக்கு இந்த பேப்பர் பென்சில் டெஸ்ட் வச்சு அதுல இருந்து நம்ம வேலிடான ஸ்கோர்ல நமக்கு நம்ம we are going to plate that we are going to make a correlation with the. ஆனா இங்க வந்து correlations வராது. correlation is a true score between the correlation. இங்க வந்து you're just going to find out it's valid test. ஒரு டெஸ்ட் வச்சு அதுல இருந்து ஒரு வேலிடான கேண்டிடேட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் இதுலயே சில சப் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி இருக்கு. ரெண்டு. ஒன்று வந்து கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி, இன்னொன்று டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி. ஆக்சுவலா இதுக்கு ரெண்டுமே அந்த வேர்ட்லயே மீனிங் இருக்கு. கன்வர்ஜென்ட் வேலிடிட்டினா யூ வில் பி கெட்டிங் அ கரெக்ட் வேலிட். இதே டிஸ்கிரிமினன்ட்னா கண்டிப்பா என்னது ஒரு என்னது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் வேல்யூஸ். ஸோ இது கண்டிப்பா வந்து இட் won't give you a valid result. ஸோ வந்து கன்வர்ஜென்ட் தான் மெயின். கன்வர்ஜென்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஷைனஸ் எடுத்துக்கிறோம். அதாவது one measure the shyness should correlate highly with another shyness. ஒரு மெஷர் பண்றீங்க, ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலோட ஷைனஸ் மெஷர் பண்ணும்போது அதே மாதிரி அனதர் ஷைனஸ் ஆஃப் த மெஷரை வச்சு தான் கம்பேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்னா அப்படி நீங்க கோரிலேட் பண்ணும்போது you will be having like scale is called fear of negative evaluation அப்படின்னு இருக்கும். அதாவது the construction of shyness-உம் fear of negative evaluation-உம் will be almost similar when compared to the shyness. நீங்க வந்து இந்த correlation expected இங்க வந்து correlation வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது you should have the correlation will be higher when you compare with this construction of shyness and the fear of negative ரெண்டுத்தையும் அதுக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க எப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் shyness வந்து ShyQ மெஷர் அப்படின்ட்டு. இது டிஸ்கிரிமினேட்டிவ் வேலிடிட்டி கண்டிப்பா வந்து எப்படின்னா இட்ஸ் நாட் a ரைட் வேல்யூ பிகாஸ் என்ன பண்ண போறீங்கன்னா தப்பா கோரிலேட் பண்ண போறீங்க. எதை கூட ShyQ ஸ்கோரோட forcefulness, valuing the forcefulness with others. இத ரெண்டுத்தையும் நீங்க ஸ்கோர் பண்ணும்போது கண்டிப்பா அந்த வேலிடிட்டி எப்படி இருக்குன்னா டிஸ்கிரிமினேட்டரா தான் இருக்க போகுது. சோ அதனால கன்வர்ஜென்ட் இஸ் only the best way for to find out the validity. Next ma'am. ஓகே அவ்வளவுதான். சோ இப்போ ரிலையபிலிட்டி வேலிடிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன் வந்து ஒரு டெஸ்ட்னா ஏன் ரிலையபிலிட்டியும் பண்ணணும் வேலிடிட்டியும் பண்ணணும். ஏன் வெறும் ரிலையபிலிட்டி பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாதா? ஏன்னா அதான் ட்ரஸ்டா இருக்கு. இல்ல நமக்கு எப்படி இருக்கணும்னா வேலிடிட்டியா இருக்கணும். ஏன்னா வேலிடிட்டி தான் எப்படி இருக்கும் அக்யூரேட்டா இருக்கும். அது பிரசன்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அக்யூரேட்டா ரிலவெண்டா இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு டெஸ்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு டு ரிலையபிலிட்டி அண்ட் ஆல்சோ வேலிடிட்டி. ஸோ அதுக்கு தான் டெஃபினிஷன்ஸ் இங்க என்ன போட்டிருக்காங்க like consistency and stability of measurement definitionல இங்க validity வந்து accuracy and relevance of the measurement. purpose பாத்தீங்கன்னா இங்க வந்து you measure the with over time and cross different situation. இங்க வந்து accurately measures what is intended to measure. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேலிடிட்டினா என்ன, ஒரு பொருள் என்னத்துக்கு மெஷர் பண்ணணுமோ அதை மட்டும் தான் மெஷர் பண்ணணும். அதுதான் வேல்யூபிள். ஒரு நம்ம தெர்மோமீட்டர் பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணா அது பாடி டெம்பரேச்சர் அதான் மெஷர் பண்ணணும். அதுதான் வேலிடிட்டி. டைப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரிலையபிலிட்டியில டெஸ்ட், ரீடெஸ்ட், இன்டர்ரேட்டட். ஏன்னா சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டின்னு கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் போட்டு ஒரு டேப்லெட் மாதிரி போட்டு ஒரு 10 டிஃபரன்ஸ் தெரிஞ்சது இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணினாவே நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் முடிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம்ல நம்ம ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. நீங்க எத்தனை தடவை பாத்ரூம் போய் மெஷர் பண்ணாலும் அந்த மெஷர்மெண்ட் சேமா தான் இருக்க போகுது. அது மாதிரி இதுங்க பாத்தீங்கன்னா தெர்மோமீட்டர் ஆல்ரெடி சொன்னது வேலிடிட்டியில டெம்பரேச்சரை அது பாக்குறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது பாடி டெம்பரேச்சரை மட்டும் தான் பார்க்கணும். அவ்வளவுதான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு இந்த ரிலையபிலிட்டியால நம்ம ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகும், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அதோட கன்சிஸ்டன்ஸ் ஏன்னா அது ட்ரஸ்ட்வர்த்தா இருக்கும் அதோட ரிசல்ட். அதே வேலிடிட்டியும் அதே தான், அதுவும் ரிசர்ச்சுக்கு யூஸ் ஆகும், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனா இன்னும் நல்லாவே அது வந்து அக்யூரேட்டாவும் இருக்கும், ரிலவெண்ட் ரிசல்ட்டாவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிலையபிலிட்டிக்கும் வேலிடிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் மேம்.
ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ ரிலையபிலிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ கொஸ்டின்ஸ்ல வந்து ரிலையபிலிட்டி என்னன்னா, டைப் ஆஃப் ரிலையபிலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, ரிலையபிலிட்டினா ட்ரஸ்ட் வர்த்தா இருக்கும். எத்தனை தடவை அந்த ரிசல்ட் ஒரே மாதிரியா தான் இருக்க போது எடுத்தா, அதே மாதிரி இல்லைன்னா நியர் டு தி சேம் ரிசல்ட்டா இருக்கும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டியில டெஸ்ட், ரீடெஸ்ட், அதாவது ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், திருப்பி செகண்ட் டைமும் டெஸ்ட் வச்சு ரெண்டுத்தோட ஸ்கோரோட கோரிலேஷன் பார்க்கறது. அப்புறம் அதே மாதிரி பேரலல் ஃபார்ம் ரிலையபிலிட்டி, இன்டர்னல் கன்சிஸ்டன்ட் ரிலையபிலிட்டி, இன்டர்ரேட்டர் ரிலையபிலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வச்சு நம்மளே எழுதிடலாம், அதோட எக்ஸாம்பிள். அப்புறம் ஸ்பிளிட் ஃபார்ம் ரிலையபிலிட்டி அதே தான். எந்த ஐட்டமை நீங்க எடுத்தாலும் அது ரெண்டா பிரிச்சு அந்த ஐட்டத்தை அதுக்கப்புறம் அதோட கோரிலேஷன், அதோட ஸ்கோரை வச்சு கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறது. இது வந்து ரிலையபிலிட்டிக்கு. வேலிடிட்டி அப்படின்னா எதை நீ மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும் மெஷர் பண்றது கரெக்டா, அதுதான் வேலிடிட்டி. இதுக்கும் டைப்ஸ் இருக்கு, அதாவது கண்டென்ட் வேலிடிட்டி, ஃபேஸ் வேலிடிட்டி. ஃபேஸ் வேலிடிட்டி சும்மா பேருக்கு தான், ஏன்னா டோன்ட் ஜட்ஜ் இட்ஸ் புக்ஸ் பை இட்ஸ் கவர்ன்னு இருக்கு. ஏன்னா ஃபேஸை வச்சு நீ பெருசா ஒன்றும் வேலிடான எதுவுமே நீ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்புறம் கிரைட்டீரியா வேலிடிட்டி. கிரைட்டீரியால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம அந்த கிளர்க்கல் டெஸ்ட் வைக்கிறாங்களே அந்த டெஸ்ட் பத்தி சொல்லலாம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. கன்ஸ்ட்ரக்டோட சப்டைப் தான் வந்து கன்வர்ஜென்ட் அண்ட் டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வேலிடிட்டி முடிஞ்சிடும். அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டிக்கு நான் சொல்ற மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் வித் சம் டெஃபினிஷன்ஸ் சொல்லிட்டு முடிச்சிடலாம். அவ்வளவுதான் மேம். தேங்க்யூ ஸோ மச். Yes, thank you. Sir, are you able to understand something? ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருக்குதா? Oh, I have covered the subject. You must ask. Oh, fine. I know. You would have covered even the second portion, I mean third chapter also. Third book. Sir, how was your, what to say? How is the preparation going? I'm very happy to be on your all your parts. You are doing all great job. I'm very gratitude to everyone because I just want to give my thing some percent only. I'm able to give it because morning college, evening clinic, I'm very tight. But even though I want to participate in your thing, thank you so much for involving me. Recording will be available. You can always. Oh, thank you, sir.